ஹாய் துலாம் ராசி நேர்களே, 2026 சனிப்பயிற்சி பலன் டீலீஃப் ப்ரெடிக்ஷனில் பார்க்க போகிறோம். டீலீஃப் ப்ரெடிக்ஷன்னா என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு ப்ரெடிக்ஷன் முறை தான். ஒரு டீ கப், ஒயிட் டீ கப்பில் வந்து உங்களோட விஷஸ், உங்களுக்கு என்ன ப்ரெடிக்ஷனில் ஆன்சர் வேணும், யூனிவர்ஸ் கிட்டேருந்து, ஏஞ்சல் கிட்டேருந்து, காடு கிட்டேருந்து என்ன ஆன்சர் வேணும்னு ஒரு ப்ரெடிக்டர் மூலமாக, ஒரு மீடியேட்டர் மூலமாக, ஒரு மீடியம் மூலமாக நீங்கள் வந்து டீ கப்பில் வந்து ப்ளோ பண்ணிவிட்டு அதில் ஒரு சிப் ஒன்று சாப்பிட்டுட்டு அந்த கப்பை வந்து சாசர் மேலே கவுத்து வச்சுருவாங்க. அது என்டையர்லி ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் வந்து அதில் இருக்கும், பார்த்து சொல்லுவாங்க உங்கள் நேம் படி. ஸோ இது வந்தீங்கன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அந்த ப்ரெடிக்ஷன் ரொம்ப கம்மியாக தான் பண்ண முடியும், அது நேரில் தான் பண்ண முடியும். ஸோ ஆன்லைனில் பண்ணுறதுக்கான அதே மீனிங்ஃபுல்லான ஒரு கார்டு தான் இது. அதுதான் பார்த்தீங்கன்னா, இது ஒரு கப்பான ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ டீலீஃப் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் 6 கார்டு எடுக்கிறேன். அந்த 6 கார்டில் உள்ள தனித்தனி மீனிங்கை உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். ஹாப்பினஸ் பாருங்கள் மக்களே. ஃப்ளவர்ஸ், எனக்கு மலர்கள்னால் ரொம்ப பிடிக்குங்க. மலர் அப்படின்னாலே சந்தோஷம்தான். அது பாருங்க. ஹேட், யூ வில் பி பிளேயிங் எ டிஃப்ரெண்ட் ரோல் வந்திருக்காங்க. அடுத்து வந்து ஹேண்ட், இன் நீட் ஆஃப் ஹெல்ப், அசிஸ்டன்ட் அண்ட் கைடன்ஸ். அடுத்து ஹார்ட், லவ், டீப் அஃபெக்ஷன் அண்ட் கேரிங். வாவ், துலாம் ராசி நேயர்களுக்கு சூப்பராக இருக்கும் போலயே. ஐயோ, டியர் ட்ராப்ஸ், கிரேட் பர்சனல் சாரோ. இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம் வாங்க. ஆனால் தனித்தனி மீனிங்காக எடுக்கக்கூடாது. சிங்கிள் கார்டுன்னா தான் அது தனித்தனி மீனிங். இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, மேம் இந்த மாதிரி இப்படின்னு, அப்போ எஸ்ஆர் நோ டைப் மாதிரி நான் ஒரு கொஸ்டின் கேட்டு கொடுத்தேன்னா அது மட்டும்தான் சிங்கிள் கார்டு. இது வந்து கனெக்டட் கார்டு, நம்ம அப்படியே பார்க்கலாம். பின், நியூ ஜாப், கெரியர். சரி, இப்போ கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வருடம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் மனக்குமுறலோட, கண்ணீரோட, அப்படியே கண்ணீர் ட்ராப்ஸோடு தான் கொஞ்சம் ஆரம்பிக்கும் போல். ஆனால் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, தும்பிக்கை. விநாயகர் சொல்லுவோம்ல, தும்பிக்கை யானை வந்து நம்பிக்கையுடன் குடி அப்படிங்கிற மாதிரி, ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு நபர், ஒரு ஃப்ரெண்டு, அது மாதிரி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கிடைக்கலன்னா ஒரு நம்பிக்கையான ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்கவும் தயங்காதீங்க, கேளுங்க. இந்த வருத்தத்தை உங்கள் மனசுலேருந்து நீங்கள் எடுத்துடணும். சரி, இது மேக்ஸிமம் இந்த வருத்தம் யாரால் வரும் அப்படின்னா, நீங்கள் யாரை முழுமையாக நம்புனீங்களோ, யாரை லவ் பண்ணீங்களோ, யார் மேலே ரொம்ப டீப் அஃபெக்ஷன் வச்சிங்களோ, ஒரு கேரிங் வச்சிங்களோ, அவங்களால வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் ஒரு புதிய காதல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஹாப்பினஸும் நமக்கு வந்திருக்கு. ஓகே, அப்போது இருந்தவர்களால் சாராவும், அதாவது இருந்தவர்களாக சோகமும், அதுக்கப்புறம் வரக்கூடியவர்களாக மகிழ்ச்சியும் நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு தன்மையாக அந்த ஹேட் இதை தான் குறிக்குது. 2 டபுள் ரோல் இந்த வருஷம் சனிப்பயிற்சி 2.5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து கெரியர் இருக்குது, ஜாப் இருக்குது, லவ் இருக்குது, லவ் ஃபெயிலியர் இருக்குது, ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்டு இருக்கார், சந்தோஷம் இருக்குது. வாழ்க்கை 2 விதமாக மாறப்போகிறது சொல்லிட்டாங்க வாராகி அம்மன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிலீவ் இன் யுவர் ஓன் மேஜிக். இது ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டுங்க. ஏன் அதை திருப்பி நான் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து ஒரு ரொம்ப நாளாக இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ உங்களுக்கும் சொல்கிறேன், பிலீவ் இன் யுவர் ஓன் மேஜிக். சூப்பராக இருக்குது, நடக்குது. நம்ம ஆனால் இதோட நான் சொன்னோன்னா அது மாதிரி நீங்கள் வந்து
ஃபீலாச்சும் பண்ணணும், அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஒரு கார்டு எடுக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ், டோன்ட் சீக் எனி ஒன்ஸ் அப்ரூவல். யாரையுமே எதிர்பார்க்காத, யாரோட அப்ரூவலுக்கும் எதிர்பார்க்காத களத்தில் இறங்கி ஜமாலி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லணும்? துலாம் ராசிக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஓகே, சனி பகவான் கொடுக்குறாங்க. கூடவே நம்ம காளிகாம்பாள். நான் சென்னை வந்து இதுலேருந்து காளி அம்மா, எங்கள் ஊரில் இருக்கும்போது நான் காளி அம்மான்னு சொல்லுவேன், காளி ஆத்தான்னு சொல்லுவேன். சென்னையில் செட்டில் ஆனதுக்கப்புறம் காளிகாம்பாள். அது தவிர எனக்கு அந்த வார்த்தையில் காளின்னு கூட வராது. காளிகாம்பாள், அம்மா, அம்பாள், காளி அம்பாள் அப்படிங்கிறது அழகான ஒரு விஷயம். அவங்களும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா அவங்க உக்ர ரூபம்லாம் இல்லை, அழகாக இருப்பாங்க. அம்மா குட்டியாக அழகாக உட்காந்துருப்பாங்க. ஸோ மயங்கியாச்சு. அவங்களே வந்து ஸ்ட்ரீம் அப்படின்னு எந்திரத்தோட இந்த கார்டை வாங்குங்கிற மாதிரி எனக்கு வந்து சொன்னாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய காளியம்மா மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஓ, இந்த கார்டு ஆட்டோமேட்டிக்காக, சரி மேல் கார்டு எடுப்போம். தூமாவதி. நான் வந்து பிளாக் மேஜிக் எல்லாமே பண்ணுறேன். அதில் தூமாவதி வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விரட்டி அடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். எதை அப்படின்னா உங்களோட வறுமை, விரக்தி, சோகம் இதெல்லாம் தூம் தூம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தூம் தூம் துர்காம்பாங்க. ஸோ தூமாவதி வந்திருக்காங்க. உங்களுக்கு துர்கா தேவியை வழிபடுங்க. தூமாவதி வந்து நீங்கள் தேட முடியாது. ஆக்சுவலாக இவங்களோட ஸ்டாச்சு வச்சு இருக்க கோயில் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையோ ரொம்ப கம்மி. அதனால் நீங்கள் துர்கா தேவியை வழிபாடு செய்யலாம். ஓகே, பிரிக்கிறது, அப்புறம் வந்து ஒரு விஷயத்தை வேண்டான்னு பண்ணுறது, இது எல்லாமே வந்து தூமாவதி காளி அவங்களோட அம்சம். அதுக்கு துணை இருப்பாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக இதே சனி பயிற்சியை குருவுடன் சேர்ந்து பார்ப்போம். குரு பயிற்சி காணதுக்கப்புறம் குரு பயிற்சி ஒன்று போடுவோம். அதுக்கப்புறம் குருவும் சனியும் 9ஆம் பார்வையில் சேர்க்கையாகிறத அது ஒரு ப்ரெடிக்ஷன் போடுவோம். ஸோ இதை தனித்தனியாக போடுவோம். ஏன்னா அது கார்டு தானே உங்களுக்கு. கோச்சார ரீதியாக போடுற ஐடியா எனக்கு இல்லை. கோச்சார பலன்கள் ஏன்னா எல்லோரும் போட்டுட்ருக்காங்க, அதே தான் நம்மளும் சொல்ல போகிறோம். அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு நான் ட்ரை பண்ணேன். இதில் டிஃப்ரெண்ட்னா பழிக்கணுமே அப்படின்னு கேட்காதீங்க. என் கையில் கூறி ஒர்க் ஆகும், கண்டிப்பாக பழிக்கும்.